ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருத்திஸ் டிராவல். ஸோ நம்ம பைக் ரைடிங் போகிறதுக்கு தயாராகிட்டோம். எங்களோட பயணம் பண்ணுறதுக்கு ரெடியாக. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க போகலாம். ஓகே, கிளம்பியாச்சு. வெல்கம் டு கிருத்திஸ் டிராவல். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா நீலகண்டீஸ்வரர் கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்காக தயார். ஸோ ஹெல்மெட்லாம் போட்டாச்சு. முக்கிய ஹெல்மெட் அதுதான் கரெக்டாக போடணும். ஸோ நம்ம கிளம்பலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஹெல்மெட் போடலான்ட்டு. ஹெல்மெட் போட்டு தான் போகிறோம். வீடியோ எடுக்க சொல்ல மாட்டோம், கைட்டி வச்சுட்டு வண்டியில் போக சொல்ல நானும் என் பையனை எடுத்துருப்பேன். ஸோ அது உங்களுக்கு தெரில. ஸோ அது தெரிஞ்சுக்கங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே காய்ஸ், போகலாமா? பயணத்தை போகலாமா? ரெடி, போகலாம். ஓகே, ஸோ ஒரு 9:45க்கு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அழகாக கிளம்பிட்டோம். ஸோ மேப் போட்டுன்னு போகலாம். இங்கேருந்து ஒரு 24 கிலோமீட்டர், 24, 25, 40 நிமிஷம் ஆகும்னு மேப் சொல்லுது. நாங்கள் பயணம் பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை போய் பார்க்கலாம். ரீச் ஆகிட்டு நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னா, வேலூர்லேருந்து சில்மிலேருந்து காட்பாடியிலேருந்து குடியாத்தம் போகிற ரோட்டில் பயணம் பண்ண போகிறோம். அங்கேருந்து போயிட்டிங்கன்னா கரசமங்கலம், லத்தேரி, வடுகுந்தாங்கல், அப்புறம் கேவி குப்பம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு வரும். அந்த ரோட்டுக்குள்ளே தான் நம்ம கிராஸ் பண்ணி உள்ளே போகிறோம். அங்கேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தான், உள்ளே அழகாக போயிடலாம். இப்போ நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்லேருந்து கேவி குப்பத்துக்கு பஸ்ஸில் போயிடலாம். இந்த ஊருக்கு டைமிங் தான் பஸ்ஸு. ஊருக்கு உள்ளே போகாது, கொஞ்சம் வெளியே தான் போவோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கேவி குப்பம் போய் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ஆட்டோவில், ஷேர் ஆட்டோவில் இல்லை ஆட்டோவில் தான் போக போகிறோம். வாங்க, அந்த வண்டியில் போகிறோம். ஆனால் உங்களுக்காக தகவல் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு பயணத்தின் ஒரு இது. நம்ம போயிட்டு என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். வாங்க போகலாம். வண்டியில் போக ஹெல்மெட் அவசியம். கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ராவலும் போதும் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா, இப்போ நிறைய சீரிஸ் வரப்போகுது. ஸோ வேலூருக்கு இந்த டெம்பிள் அப்படின்றத, அது இல்லாமல் அந்த கோவிலுக்கு உண்டான மேப் வந்து கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ போக சொல்ல அதிகபட்சமான வேகத்தில் போகாதீங்க, ஓவர் ஸ்பீட் போகாதீங்க. ரூல்ஸை, சாலை விதிகளை கடைபிடிங்க. அதுதான் முக்கியம். என் வண்டி எவ்வளோ மிரிச்சா பிடிச்சி இது பண்ணாலும் 50க்கு மேலே போகாது. ஏன்னா என் வண்டி சீஸான வண்டி, இன்ஜின் சீஸ் ஆகி. அதனால் 40லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேவி குப்பம் வந்துட்டோம். கேவி குப்பத்துலேருந்து 3.2 கிலோமீட்டர் தான் நம்ம போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேவி குப்பம் பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட் சைடில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் தான் நம்ம கிராஸ் பண்ணி உள்ளே போக போகிறோம். அங்கேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தான். ஃபுல்லாக அழகாக போயிடலாம். ஆட்டோவில் போகிறது இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட பேசிட்டு இந்தமாரி நீலகண்டீஸ்வரர், கவசம்பட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே போயிடலாம். அங்கே பார்த்தீங்களா நிறைய கரும்பு ஆலை வெட்டி கரும்பெல்லாம் ஆளாயிட்டோம். ஸோ ஒரு அருமையான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பிரமாதமான ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தாங்க. இவ்வளோ அருமையான கோவிலில் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வரலாம். இன்னும் வந்தவொடனே பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக திரும்பி போயிடலாம். இது ஒன்றும் அவ்வளோ லாங்கெல்லாம் கிடையாது. ஒரு 30 கிலோமீட்டர்னே வச்சுக்கலாம். ஸோ ஒரு 30 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு, 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு கோவில். நம்ம 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு கோவில் அழகாக பார்த்துட்டு போயிடலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம கவசம்பட்டு வந்தாச்சு. இயற்கை இருக்கக்கூடிய நம்ம பாலாற்று கரையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கோவில். ஸோ பார்த்திங்கன்னா அருமையான ஒரு இயற்கை சூழ்நிலையில், அமைதியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஸோ நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. இதை பார்த்திங்கன்னா மதுரை சுவருடன் கூடிய ஒரு அருமையான ஒரு கோவில். வண்டியை விட்டாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 27 கிலோமீட்ரு, ஒரு 30 கிலோமீட்டர் அப்படின்றத ரவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம வேலூர்லேருந்து வந்தோம்னா, புது பஸ் ஸ்டாப்லேருந்து. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, ஃபுல்லாக வெளியே விட்டாச்சு. விட்டுட்டு இப்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே
அது மூல கோபுரம். அது மேலே முன்னாடி ஒரு சிலை இருக்குது. இதுதான் நம்ம ராஜகோபுரம் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன கோபுரம் பார்த்தீங்கன்னா விநாயகர், சிவன் பெருமான், பார்வதி, முருகர் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அருமையான ஒரு இது. மதில் சுவரன்னு கூடிய ஒரு அருமையான பழமையான மிகவும் பழமையான கோவில். இங்கே வரலாறு அப்படின்றது சொல்கிறாங்க இவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது சரியான டீட்டில் கிடையாதுனால அதை பற்றி நம்ம பார்க்க போதில்லை. இங்கே பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய நாகலிங்க மரம். இது உள்ளே போக சொல்ல நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு என்ட்ரன்ஸ், அழகான இது வியூவில் நம்ம அமைதியான குவைட்டாக இருக்கிற பகுதிக்குள்ள நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தி பகவான் வர இருக்கிறார். அதனால ஒரு சின்ன பார்வதியும் சிவனும் இருக்கிற மாதிரி ஒரு இது, முருகர் விநாயகரும் இருக்கார். எவ்வளோ அருமையாக இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் நவகிரக கோவில், பக்கத்துக்குலாம் பின்னாடி ஒரு மிகப்பெரிய நாகலிங்கம் மரங்க செம்மையாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரப்பள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உள்ளே போய் வீடியோ எடுப்பதில்லை, அதனால் வெளியே மட்டும் பார்க்கலாம். விநாயகருக்கு தனி சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டு தரிசனம் உள்ளே எடுக்க மாட்டல, ஸோ வெளியே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன கோபுரம் இருந்தாலும் ஒரு இது, இதை வச்சு தலை வரலாறு இது ஒன்று சொல்கிறேன். தகவல் சேகரிக்க வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம அப்புறம் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஒரு விநாயகர் சிலையினுடைய சன்னதி ஒரு அருமையான பார்த்தீங்கன்னா சுற்றி இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மறுசொருக்கூடிய கோவில். அருமையாக இருக்கும், குவைட்டாக இருக்கும், அமைதியான ஒரு இது வந்து தியானம் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு தனி சன்னதி. வள்ளி தேவனோட அருமையாக காட்சி அளிக்கிறார் அப்படின்ட்டு பார்த்துக்கிறோம். அப்புறம் அப்படியே வந்தோம்னா பக்கத்தில் இவர் இருக்கார், வேறு அம்பாள் சன்னதி இந்த பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா கோபுரம் இப்போ பின்புறத்தில் இருக்கும். மதுசோறு கிட்டத்தட்ட ஒரு 8 அடி மதுசோறு. அம்பாள் சன்னதிக்கு வந்தாச்சு. இவங்க அம்பாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலேண்டேஸ்வரி அம்பாள், இவங்க தான் இருக்குது. நீலகண்டேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. லொக்கேஷனில் ஒரு மிகப்பெரிய வில்வ மரம். இந்த வில்வ மரம் சொல்றேன்னா நாகலிங்க மரம், நாகலிங்க மரம். இவ்வளோ பெரிய நாகலிங்க மரம் நான் எங்க பார்த்ததில்லை. பார்த்தீங்கன்னா காயெல்லாம் இருக்கு. ஸோ அழகான ஒரு இது. கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு கோவில், ஒரு அருமையான ஒரு கோவில். கண்டிப்பா நான் லொக்கேஷன் தரல, மேப் தரேன். வந்து பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ. அப்புறம் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்மளுக்கு வாட்சிங் அவர் கொஞ்சம் வரும். இதுக்கு கொஞ்சம் செலவு ஆகிதான் இருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. டொனேஷன் வரவேற்கப்படுகிறது. அடுத்தடுத்த கோவில் பற்றிய டீட்டெயிலும் போடுறோம். வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் சாமி சுற்றி பார்த்துட்டு 10:45 நம்ம திரும்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.